ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மஹி கிச்சன் தமிழ். நம்ம சேனல் எனக்கு என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச மசாலா பொரி தாங்க செய்ய போகிறோம். இந்த பொரி பார்த்தீங்கன்னா நம்ம ரோட்டு கடையில் வாங்கி சாப்பிட்ருப்போம். அதே டேஸ்ட்டில் வீட்டில் எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒரு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும், நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஒரு மிக்சிங் பவுல் எடுத்து வச்சுக்கலாங்க. அதில் நான் 1 கப் அளவு வந்து பொரி சேர்த்துக்கிறேன். பொரி வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்க மாதிரி பார்த்துக்குங்க. இப்போ அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஒரு கைப்பிடி அளவு வேர்க்கடலை, வறுத்த வேர்க்கடலையாக சேர்த்துக்குங்க. அடுத்ததாக நம்ம ஒரு வெங்காயம், பெரிய சைஸ் வெங்காயம் ஒன்று பொடி பொடியாக சேர்த்துக்கலாம். அது கூடவே சின்ன சைஸ் தக்காளி ஒன்றையும் பொடி பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்குங்க. பாதி கேரட்டை துருவிட்டு சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக கொத்தமல்லி தழை தூவிட்டு அது கூடவே 1 டீஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கலாம். தேங்காய் எண்ணெய் தான் சேர்க்கணும், வேறு எந்த எண்ணெயும் சேர்க்காதீங்க. தேங்காய் எண்ணெய் சேர்த்திங்கன்னா தான் அந்த டேஸ்ட் நல்லா வரும். இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ நீங்கள் கொஞ்சம் காரம் தூக்கலாக வேணும்னு நினச்சிங்கன்னா இந்த ஸ்டேஜில் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம வந்து குழந்தைங்க வந்து காரம் ரொம்ப சேர்த்தோம்னா சாப்பிட மாட்டாங்க, அதனால் நான் மீடியமாக தான் சேர்த்துருக்கேன். ஈவினிங் டைம் ஸ்கூல் விட்டு வர பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா பொரி இருந்தால் போதும், டக்குன்னு நம்ம செஞ்சு கொடுத்துடலாம். டேஸ்ட்டும் ரொம்ப வேறு லெவலில் இருக்குங்க. அவ்வளோதாங்க, மசால் பொரி ரெடி ஆகிடுச்சிங்க. நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். நாங்கள் போகிற ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா மஹி கிச்சன் தமிழுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.